ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஐ பிளாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா த பிளாக் பேர்ல் ரெஸ்டாரண்ட்டுங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்னை ஓஎம்ஆர் ஷோலிங்கநல்லூர் சிக்னல் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. இது இந்தியாஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பைரேட் தீம் ரெஸ்டாரண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் தீமில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, அதே டைம் ரொம்ப டீட்டெயிலாகவும் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு நல்ல பிளேஸ் சூஸ் பண்ணி உட்காந்துட்டோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா டேபிளையுமே இந்த பார்பிக்யூ செட்டப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம டேபிளையும் அதை செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. Honey chicken, sir. Honey chicken, come on, come on. Honey chicken, sir. Thank you. Hey, leave it. Sir. Hey, go. Table. Go, man. Okay. Corn chips, sir. Can't. No. Take it. No veg. Only non-veg. Okay, sir. கிலோடுதும்ரா காசுக்கு இன்னைக்கு 2 கிலோ கறி திங்க நான் வீட்டுக்கு போக கூடாது. போ. ஸோ இதுக்கு முன்னாடி நானும் சரி என் ஒய்ஃபும் சரி நிறைய டைம் பார்பிக்யூ நேஷன்லாம் போயிருக்கோம். பட் செட்டப் வைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இந்த பார்பிக்யூவில் என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரான் தாங்க. ப்ரான் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. டேஸ்ட் வைஸ்மே சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே சாப்பிட்டே இருக்குள்ள பக்கத்தில் ஒரு சத்தமாக இருந்தது. திரும்பி பார்த்தா வழக்கமாக எல்லா பார்பிக்யூலையும் பண்ணுற மாதிரி தான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கேக் வெட்டிட்டு இருந்தாங்க. சார் சர்ப்ரைஸ் சார். Surprise. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஹே ஓ ஹோ லா 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 ஹேப்பி பர்த்டே. Happy birthday. ஹே சார் சூப்பரா இருக்கு. ஹேப்பி பர்த்டே சார். ஹே ஓ ஹோ லா 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 ஹேப்பி பர்த்டே சார். ஸோ ஸ்டார்டர்ஸ் முடிச்சுட்டு மெயின் கோர்ஸ் சாப்பிட்லாம் நீங்கள் வந்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாலட் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் சாலட் எடுத்து போட்டுக்கிட்டேன். என்ன இது? என்ன ராமு தேடுறீங்க? இந்த ஆமா கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கீங்களே. பூனை கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்காங்க. சும்மா ஒரு ரைமிங்க்கு சொன்னது. ஸோ எக் கறி இருந்தது. ஸோ அப்படியே வந்துன்னா சிக்கன் கிரேவிஸ்லுமே ஒரு 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவிஸ் வச்சுருந்தாங்க. இது சிக்கன் தான் வேணுமா? ஸோ எனக்கு பெருசாக சிக்கன்லாம் பிடிக்கல. ஆனால் அங்கே வந்து மட்டன் ரோகன் ஜோஷ்னு ஒரு டிஷ் இருந்தது. அது நாங்கள் காஷ்மீர் போக்குள்ளே சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இங்கே அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மட்டன் ரோகன் ஜோஷ் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ அப்படியே அது அங்கேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் கவுண்டர் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு தவா ஃபிஷ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு தவா ஃபிஷ் ஒன்று கேட்டிருந்தோம். அதான் மாஸ்டர் போட்டுட்ருக்காரு. மாஸ்டர் ஒரு ஃப்ரைட் ரைஸா? எல்லா சிக்கன் கிலோ இருந்துச்சு மாஸ்டர். ஒண்ணு இல்ல. ஓடுறது இப்படி 5 பீஸ் இல்ல 4 வெளிய விழுகுது. போடு. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் மாஸ்டர் மாஸ்க் ஒழுங்கா போடுங்க மாஸ்டர். போடுறா ஃபர்ஸ்ட். மாஸ்க போடுங்க மாஸ்டர். அடுப்புல நிக்க முடியாது, சும்மா கடுப்பதா. ஸோ வாங்கின எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டேபிளுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக டெசர்ட் கவுண்டருக்கு வந்துங்க.
அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க கொஞ்சம். அப்புறம் பக்கத்தில் வந்து வெஜ் கவுண்டர் இருந்தது. நம்ம இங்கே வந்ததே நான்வெஜ் சாப்பிட தான், வெஜ்ஜை பற்றி கண்டுக்கவே இல்லை. சரி பார்த்தா ஒரு சில வெஜ் டிஷ்ஷஸுமே நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் ஒரு வெஜ் லவராக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது இந்த இது இது பாஸ்தா ரெட் சாஸ் இது வந்து இதான் அதுவும் பாஸ்தா கார்ன் பாஸ்தா நூடுல்ஸ் நினைக்கிறேன். இது என்னது? இது என்னது? இது வந்து இந்த குக்கும்பர் நெக்ஸ்ட் வெஜ் லெமன் பட்டர் சாஸ் கொஞ்சோண்டு போட்டுக்கோ சாப்பிட பார்ப்போம். நூடுல்ஸ் வேணாமா? இதெல்லாம் விட்டு இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். எல்லாத்தையும் சேமியா தவிர மைக்கேல் ஸோ அப்படியே பிஸியாக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ எடுத்துகிட்டே இருக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து இன்றைக்கி என்ன அக்கேஷனுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். உங்களுக்கு ஆனிவர்சரியா இல்லை பர்த்டேவா அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி என்னோடய பர்த்டே அதனால தான் வந்து அப்படின்னு சொன்னோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எடுத்துக்கோ. ஸோ அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிங்கன்னா லைவாக சேட் கவுண்டர் வந்தது. நீங்கள் ஒரு பானிபூரி லவராக இருந்தால் மறக்காமல் இங்கே ட்ரை பண்ணுங்கள். பட் எங்களுக்கு வந்து சுத்தமாக ஸ்பேஸ் இல்லை, எல்லாமே சாப்பிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ எடுத்துகிட்டு வந்த ஸ்வீட்ஸ் மட்டும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டேபிளில் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்குமே கேக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ சின்ன கேக் தாங்க, ஆனால் மேலே ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு லேயர் போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ என்ன தான் சாப்பிட்ருந்தாலும் ஃபைனலாக ஐஸ்கிரீம் இல்லாமல் எப்படிங்க? ஸோ அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு வந்திருந்தோம். எனக்கு வேணாம், எடுத்துக்கோ, ஒன்றே ஒன்று எடுத்துக்கோ. ஸோ என் பொன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோலா ஐஸ் பார்த்துட்டு எக்ஸைட் ஆகிட்டா. ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸுமே போட சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாட் மசாலான்னு ஒரு ஃப்ளேவர் இருந்தது போல், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டாங்க. தண்ணியாக இருக்கும். இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நீ ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அர்த்தமா? இப்ப திங்க தெரியாம தான் நீ முடிக்கிற. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பர்சன் 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸோட ஃபேமிலியோட நல்ல ஃபைன் டைனிங் ஸ்பாட் தேடிங்கன்னா அப்போ இந்த பிளாக் பல் ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.